Hi students, welcome to Uppadi Defense Academy. RRB Group D-கான தொடரி அப்படிங்கிற டெஸ்ட் மேட்ச் நம்ம ஒரு 10 டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அடுத்த ஷெட்யூல் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். தொடரி பார்ட் 2 கம்பல்சரி இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம தொடரி பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். அதோட ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம். நமக்கு இதே மாதிரி RRB Group D எக்ஸாம் டேட் டு பி நியர் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கிட்ட நாங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் இது எல்லாமே நடத்தணும் தான் எங்களுக்கு பிளானிங். ஓகே, எங்கள் டீமுடைய பிளானிங். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய ஃபாலோ எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம தொடரி டெஸ்ட்டுக்கான பார்ட் 2 உடைய ஷெட்யூல் பார்க்குறோம். ஓகேங்களா? ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் எக்ஸாம் உடைய பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். 90 நிமிடம், ஜென்ரல் சயின்ஸ் 25, மேக்ஸ் 25, ரீசனிங் 30, ஜென்ரல் அவேர்னஸ் 20. ஓகேங்களா? நம்ம இப்போதைக்கு 2 யூனிட்டா பேர் பண்ணியிருக்கோம். எப்படி 2 யூனிட்டா பேர் பண்ணியிருக்கோம்? மேக்ஸையும் ஜென்ரல் அவேர்னஸையும் பேர் பண்ணியிருக்கோம். ரீசனிங்கும் ஜென்ரல் சயின்ஸையும் பேர் பண்ணியிருக்கோம். 50 கொஸ்டின் நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 50 கொஸ்டின் இருக்கும். ஒரிஜினல் குரூப் டி எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகேங்களா? ரைட். இப்போ மொத்தம் 10 டெஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. அதனால நம்ம ஆரம்பிக்கிறது 11வது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? 11வது டெஸ்ட் 21ஆம் தேதி ஆரம்பிக்குது. மேக்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். மேக்ஸில் தனி வட்டி கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மொத்தம் 25 கேள்வி கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் பணவீக்கம், தேசிய வருமான, வங்கியியல், ரிசர்வ் வங்கி, வறுமை வேலையின்மை 25 கொஸ்டின், மொத்தமா 50 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட் டைமிங்லையும் அன்னைக்கு டான் 9 மணிக்கு 9 AM. ஓகேங்களா? 9 மணிக்கு டான் என்ன ஒழுங்குறோம் அப்படின்னா யூடியூப்ல இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்றதுக்கு வேற எங்கேயும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. கமெண்ட் யாரும் பண்ண வேணாம். டேரக்டா நம்மளோட யூடியூப் சேனலை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணா போதும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, அது மட்டும் தான் போதும். ஓகேங்களா? அன்னைக்கு டேட்ல காலை 9 மணிக்கு கொஸ்டின் ரிலீஸ் ஆயிடும். அன்னைக்கு டேட்ல ஈவினிங் ஒரு டிஸ்கஷனும் அடுத்த நாள் ஒரு டிஸ்கஷனும் லான்ச் ஆகும். ஓகேங்களா? போன தடவை ஒரு சில டிஸ்கஷன் போடல, இந்த தடவை எல்லா டிஸ்கஷனும் கம்பல்சரி கொடுக்குற மாதிரி தான் எங்க சைடுல இருந்து பிளானிங். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அடுத்து 2வது டெஸ்ட் பாருங்க. அதான் 12வது டெஸ்ட்னா 24ஆம் தேதி. ஓகேங்களா? சார் நான் முதல் 10 டெஸ்ட் அட்டன் பண்ண நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் அட்டன் பண்ணி நீங்க டிஸ்கஷனை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 அல்லது 3 நாள் கேப் இருக்கும். ஓகே, 2வது டெஸ்ட் பாருங்க. ரீசனிங்கும் ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. புதிர் மற்றும் இருக்கை ஏற்பாடு, வேதியியல் 30 கொஸ்டின் ரீசனிங்கும், 20 கொஸ்டின் சயின்ஸுக்கு, மொத்தம் 50 கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட் 27 மேக்ஸ் அவேர்னஸ் இருக்குது. அடுத்து 14 ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ். அடுத்து வந்து மேக்ஸ், அப்புறம் அவேர்னஸ் 3ஆம் தேதி. அடுத்து 6ஆம் தேதி. அடுத்து 8ஆம் தேதி பாருங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதி. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 14, 16 கடைசி டெஸ்ட் 16ஓட முடியுது. ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் 50 வினாக்கள். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் வலைத்தளத்தில் மட்டும்தான். ஓகேங்களா? திருப்பி சொல்லிட்டு வேற எங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை. இதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டு அடுத்த டீட்டெயில்ஸோட உங்களை வந்து சந்திக்கிற அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.